குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க பிஎம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த கோர்ஸ் வந்து என்னென்ன லெவலெல்லாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் என்ன இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் என்ன இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். சொல்ல போனோம்னா பிஎம்இ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் சொல்கிறது தான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now, BME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன சார் பயோமெடிக்கல்ங்கிறது மெடிக்கல் லைன், அதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இன்ஜினியரிங்கிறது டெக்னிக்கலானது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. ஸோ பயோமெடிக்கல் எங்கே இருக்குது, இன்ஜினியரிங் எங்கே இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து ஒரு கோர்ஸா சார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்? அதாவது சயின்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்த ஒரு கோர்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎம்இ. ஆக்சுவலாக இது ஒரு டெஃபினேஷன் நான் சொல்லுவேன் சார். டெஃபினேஷன் எப்போவுமே நம்ம குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? பட் நான் அதை சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். டூ, அதை வந்து எதில் அப்ளை பண்ணுவாங்களே, பயாலஜி அண்டு மெடிசின். எதுக்கு அப்ளை பண்ணுவாங்க? டு இம்ப்ரூவ் ஹியூமன் ஹெல்த் அண்டு ஹெல்த் கேர். அப்புறம் ரொம்ப கிளியராக புரியுது. இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும்பா, அதை கொண்டு போய் பயாலஜி அண்ட் மெடிசினை யூஸ் பண்ணி ஹியூமன் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இன்னும் ரொம்ப கிளியராக சொல்கிறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நம்ம வந்து அங்கே போனோம்னா வெறும் சயின்ஸ் மட்டும் இருக்காது. முந்தையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சலை செக் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே இப்போ டெக்னிக்கலாக என்ன செஞ்சுருங்கன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கிங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிடுறாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சார் சொல்கிறதா இருந்துச்சுன்னா மெடிக்கல் லைனில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டால், அந்த மெடிக்கல் லைனில் கண்டுபிடிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸையும் யார் தான் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண தான் தெரியும். ஆனால் அதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் புதுசாக இன்வென்ட் பண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு யாரால் முடியாதுன்னு கேட்டால் டாக்டர்ஸால் முடியாது. ஸோ என்ன, பிஎம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு நியூ இன்வென்ஷன் கொண்டு வருவாங்க. எதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் லைனில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஎம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட், இது என்னென்ன லெவலெல்லாம் இருக்குது, எல்லா லெவல்லையும் இருக்குப்பா. ஆக்சுவலாக என்னென்ன லெவல்னால் எப்படி சார், டிப்ளமோ படிக்கிறனாலும் படிக்கலாம், யூஜி கோர்ஸா பிஇ பிடெக்னு படிக்கிறனாலும் படிக்கலாம், பிஜி கோர்ஸா எம்இ எம்டெக் படிக்கிறனாலும் படிக்கலாம். இதில் நீங்கள் டாக்டரேட் பண்ணனா கூட டாக்டரேட் பண்ணலாம். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங்கில் எல்லா லெவல்லையுமே டிப்ளமோ, யூஜி, பிஜி, டாக்டரேட் எல்லா லெவலுக்குமே நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்புறம் அடுத்து ஒரு டவுட் வரும், சார் இது ஒவ்வொன்றுக்கும் என்ன சார் எலிஜிபிலிட்டி? நெக்ஸ்ட் சார் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஒவ்வொன்றுடைய எலிஜிபிலிட்டி தான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட், நவ் பிஎம்இ டிப்ளமோவில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன சார் எலிஜிபிலிட்டி? ஜஸ்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். இது வந்து 3 years கோர்ஸு, டிப்ளமோ இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பிஎம்இ அப்படின்னு சொல்லிச்சுவாங்க. டிப்ளமோ இன் பிஎம்இ அப்படின்னு 3 years கோர்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நெட்டில் யார் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி. நெக்ஸ்ட்டு யூஜி டிகிரி. யூஜி கோர்சஸில் என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10+2
10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th 12th படிச்சிருந்துருக்கணும். 11th 12th ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது இருந்தால் போதும். பயாலஜியில் நல்ல டெப்த் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங்கில் மற்ற கோர்ஸ் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் இருந்தால் போதும். இந்த பிஎம்இ படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு போக பயாலஜி, அதாவது பயாலஜிலையும் உங்களுக்கு டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டுமே இதில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் என்ன, இது 4 இயர்ஸ் கோர்ஸ். இது போக ஒரு சிலர் என்ன செய்வாங்க கேட்டால் +2 முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுவாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க கூட இந்த என்னது படிக்கிறான்னு கேட்டால் பிஎம்இ பண்ணலாம் யூஜி கோர்சஸில். ஆனால் என்ன, நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இந்த 4 இது பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேக்ஸு இந்த 4 இது எடுத்தவங்க இன்ஜினியரிங்கில் பிஎம்இ தாராளமாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணவங்க, +2ல் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணவங்க எதுக்கு எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் காலேஜுக்கு பயோமெடிக்கல் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அந்த காலேஜில் என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். ரைட் சார், அப்புறம் பிஜி பண்ணுறதா இருந்துச்சுன்னா பிடெக் வித் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம். பிஇஓ பிடெக்கோ பட் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் பிஜி பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் பிஜி பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு சார் டாக்டரேட் பண்ணனா என்ன சார் பண்ணணும்? டாக்டரேட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. எம்டெக் முடிச்சிருந்துருக்கணும். அப்புறம் எம்டெக் முடிச்சிருந்துருக்கணும்னா என்ன சார் அர்த்தம்? எப்பா நீங்கள் யூஜி முடிச்சிருந்துருக்கணும், பிஜி முடிச்சு கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஜி முடிச்சிருந்துருக்கணும். பிஜி முடிச்சுட்டு நீங்கள் என்னது பண்ணுனாங்கன்னா இதில் டாக்டரேட் பண்ண முடியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய காலேஜஸ், இதனுடைய காலேஜ் லெவல் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிப்ளமோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நாகர்கோவில். அங்கே மட்டும்தான் என்னது இருக்குன்னு கேட்டால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுபோக நிறைய ப்ரைவேட் பாலிடெக்னிக்கில் என்னது இருக்குன்னு கேட்டால் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. எம்ஏஎம் பாலிடெக்னிக் திருச்சி, முத்தையம்மாள் பாலிடெக்னிக் ராசிபுரம், பாவை இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் நாமக்கல். இந்த 3 காலேஜ் பெஸ்ட் காலேஜ் டிப்ளமோ இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூஜி கோர்சஸ், அதாவது பிஇ பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் ஐஐடி மெட்ராஸ். ஆனால் என்ன, கட்டாயம் நீங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் ஜேஇ மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டுமே, ஜேஇ மெயின்ஸும் அண்ட் அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டுமே ஐஐடி மெட்ராஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களால் என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஐஐடி மெட்ராஸ் படிக்கிறதா இருந்துச்சுன்னா ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணிவிட்டு பிஎம்இயில் நீங்கள் என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சுன்னா. கவர்மெண்ட் காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான், என்னது அப்படின்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அங்கே மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். வேறு எந்த கவர்மெண்ட் காலேஜ்லையும் பிஎம்இ கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு தனியாக இருக்குது. இதில் எதுலேயுமே என்னது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜியில் மட்டும்தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஇயில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுபோக ப்ரைவேட் காலேஜஸில் விஐடி வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா விஐடி வைக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் டாப் மோஸ்ட் காலேஜஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், செகண்ட் ஒன் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தேர்ட் ஒன் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அமிர்தா கோயம்புத்தூர், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எஸ்எஸ்என் சென்னை. அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் பிஎம்இ பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா. அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.